ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்மிளா ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு படி செய்ய போகிறேன். அதுக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு படிக்கு 1/2 கிலோ வெங்காயம், ஒரு 1/4 கிலோ தக்காளி, 1/2 எலுமிச்சம்பழம், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா மல்லி. நீங்கள் பழுத்த மிளகாய் இருந்தால் பழுத்த மிளகாய் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இருக்கிறதால நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி, இது அரைப்படின்றதால ஒரு அரைப்படி சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு அரைப்படி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு படி செய்கிறேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரியாணி போடுறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடேறணுன்னு ஒரு 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி இலை இருந்தால் பிரியாணி இலை வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ தான் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பழுத்த மிளகாய் இல்லாதனால பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா நசுக்கி விட்டு கிளறி விடுங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டேன். நான் பீஃபை இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ பீஃபு. அப்படியே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்துட்டேன். இன்னொரு ஸ்பூனு சால்ட் சேர்த்துருக்கேன். கரெக்டான உப்பு பதம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. கிரேவியில் நல்லா கரெக்டான உப்பு இருக்கணும். உங்களுக்கு நான் வடி பிரியாணி செஞ்சு காட்டுங்க போகிறேன். வடி பிரியாணிக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா தகன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்லி கொடுத்த பதத்துக்கு நீங்கள் செய்யுங்க. கொஞ்சம் கூட கிரேவி கூட இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு குழஞ்சிடும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு அரிசி ஒரு லப்பர் பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வடித்து அந்த கிரேவியில் போட்டுக்கலாம்.
ரொம்ப வேக விடாமல் ஒரு லப்பர் பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதத்துக்கு நீங்கள் அரிசி வடிச்சிக்கோங்க. இப்போ எல்லா சாப்பாடையும் வடித்து போட்டு நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா அரிசியும் வடித்து போட்டு நல்லா கிளறி விட்டு சமப்படுத்தி விட்டுக்குங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய் எல்லாம் போட்டு பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ புதினா மல்லியை சேர்த்து நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம வடித்த தண்ணியை மேலே தூக்கி வச்சு கீழே ஒரு தோசைக்கல் போட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 20 நிமிஷம் சென்று திறந்து பார்க்கலாம். இப்போ கிளறி விட்டு பாருங்கள், எவ்வளோ பொல பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று சோறு ஒட்டாமல் பீஃப் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சொல்லி கொடுத்தா மாதிரியே இந்த பதத்துக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.